ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். காவேரியை போய் ரூமில் பார்க்குறாரு விஜய். அங்கே வந்து காவேரி இல்லை. அதோடு என்ன பண்ணுறாருனா, நம்ம போய் காவேரி எப்படியும் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே நர்மதாவை கூப்பிடுறாரு. காவேரி இங்கே வந்தாலான்னு கேட்கும்போது நர்மதா சொல்கிறாங்க, அக்கா இங்கே வரலையே மாமா, ஏன் மாமான்னு கேட்கும்போது விஜய் வந்து எதுவுமே சொல்லாமல் திணறாரு. காவேரியோட தங்கச்சி நர்மதாவுக்கு சந்தேகமாயிடுச்சு. அதனால அவள் என்ன செய்கிறா, விஜய் பின்னாடியே போகிறா. அங்கே போய் பார்க்கும்போது விஜய் வந்து தாத்தாட்ட இப்படி இப்படி நைட்டு சொன்னா, தாத்தா நான் வந்து வீட்டை விட்டு போயிட்டா நீங்கள் வந்து நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்போ வந்து அவள் சும்மா தான் சொல்கிறாள்னு சொல்லிட்டு, இப்படி சொல்கிறவங்க யாருமே போகமாட்டாங்க அப்படின்னு வேற நான் சொல்லிட்டேன் தாத்தா, அதனால தான் அவள் எங்கேயோ போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு வந்து இந்த தாத்தா சொல்கிறாரு, நீ ஏன்டா இப்படி இருக்க, ஏன் இப்படி செஞ்ச, நம்ம வந்து இந்த காலையில் தானே அவளை புரிஞ்சுக்கிட்டோம், அவர்கிட்ட பேசியிருக்கலாம், நீ இப்படி சொன்னதுனால அவள் வேணுக்குன்னு இப்படி பண்ணிட்டு போயிட்டா பாரு, போய் தேடி பாருன்னு சொல்லும்போது நர்மதா வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டுறாங்க. நர்மதா ஓடி போய் அம்மாட்ட சொல்லிடுறாங்க. அம்மா பாட்டி எல்லாருக்குமே நியூஸ் தெரிஞ்சிருது. இதில் வேற குமரனும் கங்காவும் வேற வந்து நின்று ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு, காவேரிக்கு என்னாச்சு, ஏன் அப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய்கிட்டையும் தாத்தாட்டையும் வீட்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. காவேரி என்ன சொன்னீங்க, எதுக்காக அவள் போனா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நிச்சயம் நின்றுச்சு, அதில் ரொம்பவே எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டோம், காவேரி தான் இப்படி வந்து போலீஸை வர வச்சுட்டா, அதனால விஜய் வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, காவேரி ஆனால் இப்படிலாம் சொல்லலையே, விஜய் தம்பி தான் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நிச்சய டைமில் கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பசுபதி எண்ணில் சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சொன்னான், அப்போ வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சிருக்கா, நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா போலம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கங்கா சொல்கிறாங்க, இல்லை உங்களால் என் தங்கச்சி காவேரி உங்களால தான் இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, பசுபதி இப்படிப்பட்டவன்னு அவள் அடிக்கடி சொல்லியிருக்காள்ல, அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயத்தை வச்சுருக்கீங்க, சரி நிச்சயத்தை வச்சிங்க, அவளை வந்து எங்கள் வீட்டுக்காவது நீங்கள் அனுப்பலாம்ல, அவளையும் நிச்சயத்துக்கு வர சொல்லி அவள் அதனால தானே இப்படி பண்ணினா, அவள் வராமல் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி நடந்திருக்காது, இல்லை எங்ககிட்டையாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம், அதையும் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே வந்து ரொம்ப பரபரப்பாக காவேரியை வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. காவேரியோட அம்மா வந்து கொடைக்கானலுக்கு ஃபோன் அடித்து அங்கே வந்தாலான்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் விசாரிக்கிறாங்க. விஜயும் திட்ட முடியல அவங்களால. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நெவின் வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. சும்மா யதார்த்தமாக கால் பண்ணும்போது ஏன் பதட்டமாக பேசுகிறான்னு அப்படின்னு கேட்கும்போது குமரன்ட்ட இந்த மாதிரி காவேரி காணா, எங்கே போனானே தெரியல, நேற்று நைட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, இந்த மாதிரி நிச்சயம் நின்றதுனால அவங்க வீட்டில் எல்லாரும் திட்டியிருக்காங்க, அதனால அவள் போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. நிவினுக்கு ரொம்பவே கோவமாயிருச்சு. அவள் புருஷன் இப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தான், இப்போ நான் கிளம்பி வாரேன்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுறாரு. வந்து விஜய் கண்ணா பின்னமாக திட்டுறாங்க. நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் விஜயை போட்டு அப்படி திட்டுறாரு. இதுக்கு தான் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் நீங்கள் 8 மாதம் 7 மாதம் சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்போ ஒரேடியாக காவேரி எங்கேயோ தொலைச்சிட்டிங்கல்ல, நீங்கள் என்ன சொன்னீங்க, அவளை வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் என் கையில் பொறுப்பாக ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, இப்போ எங்கே அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவள் எங்கிட்டாவது போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுறாரு. அப்போ விஜய் சொல்கிறார், நான் ஒன்றுமே பண்ணலை, நான் திட்டக்கூட இல்லை, நான் ஜஸ்ட்டு சொல்ல தான் தெரிஞ்சேன், ஏன் இப்படி பண்ணேன், இப்போ எல்லாருக்கும் தலைகுனிவு தானே அப்படின்னு தான் சொன்னேன். தாத்தா ரொம்பவே வருத்தப்பட்டார். ஆனால் இவன் இப்படி போவானே நான் நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து இப்படி காவேரி வந்து இப்படி கோலத்தனமாக அப்படி போகக்கூடிய பொண்ணே கிடையாது, நீங்கள் அந்தளவுக்கு திட்டினதுனால தான் அவள் போயிருக்கா, சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள், என்ன சொல்லி நீங்கள் திட்டினீங்க, இல்லை நீங்களே போ எங்கேயாதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு, நான் ஒன்றுமே சொல்லலை, அவள் தான் சொன்னா, நான் இங்கே இருக்கிறதுனால தான் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை, நான் எங்கெங்கே இருக்கிறேனோ அங்கே ஃபுல்லாக பசுபதி வந்து அந்த குடும்பத்தை நிம்மதி இருக்கா விடாமல் பண்ணிடுவான், அதனால நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னான், அதுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் நான் நீ போகமாட்ட அதெல்லாம் சும்மா தான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன், அதுக்கு இவன் இப்படி நிஜமாக பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நிவின் வந்து எல்லார் முன்னாடியும் இவரை ஃபஸ்ட்டு வேறு என்னமோ நடந்திருக்கு, விஜயை வந்து ஃபஸ்ட்டு போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன்ட்ட சொல்கிறாங்க. அதுக்கு குடும்பமே வந்து தம்பி தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்படின்னு சொல்கிறாரு, நீங்கள் என்னத்தையும் மறைக்கிறீங்க, கண்டிப்பாக காவேரி இப்படி கோலத்தனமாக ஊரை விட்டு போகக்கூடிய பொண்ணே கிடையாது, நீங்கள் என்னமோ பண்ணியிருக்கீங்க காவேரி, அதனால தான் வந்து அவள் வீட்டை விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. ஏற்கனவே விஜய் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறாரு. இந்த நிவின் என்னென்னா
இப்படி சொல்லிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தான் குடுக்க போறேன். நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி. நான் வந்து காவேரி வந்து தொலைஞ்சதுக்கு இந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்ப்பேன். அவள தேடி கண்டுபிடிச்சு என் கண் முன்னாடி நீ கொண்டுட்டு வந்து தரல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. அதுக்கு கங்கா சொல்றாங்க, காவேரிக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? தேவையில்லாம எதுக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த நிவின் வந்து டக்குன்னு விஜயோட கான்ட்ராக்ட் கல்யாணத்த பத்தி சொல்றதுக்காக வாய் எடுக்குறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியாது. இது வந்து ஒரு கரெக்டான கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்ல போகும்போது, டக்குன்னு விஜய் வந்து நிவின வந்து புடிச்சிடுறாரு. இங்க பாரு, இப்ப எதுவும் பேசாத. காவேரி வந்து நான் இன்னைக்குள்ள நான் கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரலைன்னா, அதுக்கு மேல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு விஜய் வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் கார் எடுக்கும்போது இந்த நிவின் சொல்றாரு, "நீ பார்த்துடுறேன் நானும் அதையும். நானும் போய் தேடுறேன். நீ இன்னைக்கு நைட்டுக்குள்ள காவேரி மட்டும் வரல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் குடுத்து உன்னைய அரெஸ்ட் பண்ண வைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு கிளம்பி காவேரியை தேடுறதுக்காக நிவினும் கிளம்பி போறாரு. காவேரி என்ன நினைச்சாங்கன்னா, அந்த வீட்ட விட்டு போயிட்டா யாருனாலயும் எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்மளால தான் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. வெளிய போயிட்டா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் அவங்க போனாங்க. ஆனா, இவங்க போனதுனால என்னமோ பிரச்சனை வந்து இன்னுமே அதிகமா தான் ஆயிருக்கு. பசுபதி வந்து இன்னுமே வந்து ரொம்பவே வெறிகொண்டு காவேரிய தேடி என்ன என்ன செய்ய போறாருன்னே தெரியல. இன்னைக்கு எபிசோட் வந்து இப்படிதாங்க போகுது. யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ, அவங்கலாம் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. விஜயும் நிவினும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிவின் தேவையில்லாம விஜய் காவேரி லைஃப்குள்ள இப்படி வர்றது ரொம்பவே வந்து வருத்தப்படக்கூடியதாக தான் இருக்கு. தாத்தாவுக்குமே ரொம்பவே மன உளைச்சலாக போயிட்டு இருக்கு. காவேரி வந்து இப்போ வந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு மொத்த குடும்பத்துக்குமே நிம்மதி அப்படின்னே சொல்லலாம். காவேரி ஆனால் எங்கே போனாங்கன்னே யாருக்குமே தெரியலை. யாருக்கெல்லாம் எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்க லைக் பட்டனை அப்படியே தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.